நண்பர்களே, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ்அப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப்பில் நிறைய விஷயம் ஆல்ரெடி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஸோ இடையில பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் புது புது அப்டேட்டை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு அருமையான அப்டேட். ஸோ இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்யது, நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது ஒன்றும் இல்லைங்க, வாட்ஸ்அப்பில் சமீபத்தில் ஒரு புது அப்டேட். அந்த அப்டேட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இன்ஸ்டாகிராமை பற்றி. இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸில் இந்த தீபாவளி ஸ்டிக்கர்லாம் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அது எப்படி நம்ம பயன்படுத்தணும், எப்படி சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்களை நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போட்டிருந்தேன். செக் பண்ணுங்கள். அப்புறம் அதே மாதிரி வாட்ஸ்அப்பும் நாங்களும் சும்மா இருக்க மாட்டோம், நாங்களும் ஏதாவது ஸ்டிக்கர்ஸை நாங்கள் வெளியிடுவோம்னு சொல்லிட்டு அவங்களும் வெளியிட்டாங்க. தீபாவளி ஸ்டிக்கர்ஸ். ஆனால் ஒன்றும் இல்லைங்க, 2 இல்லைங்க, 10க்கும் மேற்பட்ட ஸ்டிக்கர்ஸ் வெளியிட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே கொஞ்சம் பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டிக்கர்ஸாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் பயன்படுத்தலாம். எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பை ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அப்டேட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அதை சென்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நான் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் அந்த தீபாவளி ஸ்டிக்கரை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது. டேரெக்டாக வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிடாதீங்க. அதுக்கு என்ன பண்ணுறீங்க, ப்ளே ஸ்டோர் போங்க. போயிட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப் இந்த மாதிரி டைப் பண்ணி என்டர் கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணால் அப்டேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்க முடியும். இந்த பாருங்க, அப்டேட். இதை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னுடைய வாட்ஸ்அப் மெசேஜர் பீட்டா வெர்ஷனில் இருக்குது. நான் எப்போவுமே பீட்டா வெர்ஷன் வைப்பேன். ஏன்னா புது புது விஷயங்கள் வந்தால் இமிடியேட்லி என்னால் அக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா வாட்ஸ்அப் ஃபஸ்ட்டு பீட்டா வெர்ஷனில் தான் லான்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபுல் வெர்ஷனுக்கே வரும். ஸோ அதனால் உங்களுடைய வாட்ஸ்அப் மெசேஜரை நீங்கள் பீட்டா வெர்ஷனில் வச்சுட்டிங்கன்னா புது புது விஷயங்களை அட்வான்ஸாக நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ என்னென்னா நெட்டு ஸ்லோவாக இருக்கிறதுனால பெண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிடலாம். சரி நண்பர்களே, இப்போ வாட்ஸ்அப்புக்குள்ளே போயாச்சு, அப்டேட் கொடுத்துட்டு உள்ளே போயாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், ஏதாவது ஒரு கான்டாக்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மெசேஜ் பக்கத்தில் ஒரு இமோஜி இருக்கும், ஐகான். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஃப் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமோஜின் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம ஸ்டிக்கரை நம்ம செலக்ட் பண்ணிக்கிடுவோம். அப்புறம் அந்த வாய்ஸ் மெசேஜுக்கு பக்கத்தில் ஐகானுக்கு கீழே பாருங்கள் ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்கா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணால் உடனே முதல்ல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் ஹாப்பி தீபாவளி அப்படின்ட்டு. ஸோ இது நம்ம என்ன பண்ணுவோம், பக்கத்தில் ஒரு டவுன்லோட் ஐகான் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ லோட் ஆகிக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 4.9 MB ஃபைல் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இதை நம்ம ஓப்பன் பண்ணலாம். வா, செமையாக இருக்குது. ஸ்டிக்கரை பாருங்கள். அதுக்கப்புறம் இது, அதுக்கப்புறம் இது, அதுக்கப்புறம் இது. கிட்டத்தட்ட 1 2 3 4 5, அதாவது 21 ஸ்டிக்கர் இதில் கொடுத்துருக்காங்க. செமையான ஸ்டிக்கர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் இதை விரும்பலை அப்படின்னா நீங்கள் இந்த கீழே டெலிட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு பாருங்க, அதை நீங்கள் பயன்படுத்தி டெலிட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நண்பர்களே, நீங்கள் உங்களுடைய தீபாவளி ஸ்டிக்கரை ஈஸியாக ஷேர் பண்ணிட முடியும். சரிங்களா? தீபாவளி ஸ்டிக்கர் இதாங்க பாருங்கள். வுட் யூ லைக் டு ஆட் திஸ் ஸ்டிக்கர் டு ஃபேவரட் கேட்குறாங்க. இல்லைப்பா, இப்போ தீபாவளி ஸ்டிக்கர் ஒரு ஸ்டிக்கரை அடித்து பார்ப்போம். வா, இதை டெலிட் கூட பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக்கர்ஸை பயன்படுத்தலாம். ஸோ இந்த புதிய விஷயத்தை பயன்படுத்தி என்ஜாய் பண்ணுங்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நான் கீழே வர வைக்கிறேன். சரி நண்பர்களே, இந்த வீடியோ நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணுவீங்க. வாட்ஸ்அப்போட இந்த அருமையான செட்டிங் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிற விவரங்களை மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.